வணக்கம் நண்பா, இது நம்ம சேனல் சார்ட் அட்வைசர். நான் கோவர்தன் பேசுகிறேன். வாங்க நம்ம இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போகலாம். ஹவு டு ஸ்கோர் 60+ இன் ஆடிட்டிங். ஓகேவா, இதுதான் நம்ம பார்க்க போகிற டாபிக். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ஆடிட்டிங் அப்படிங்கிறத வந்து தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத அந்த ஒரு கான்செப்டுவல் வந்து நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துருங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கல். இப்போ நீங்கள் ஆர்டிகல்ஷிப் அடுத்து நீங்கள் பண்ண போகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக நீங்கள் என்ன தியரியாக நீங்கள் படிச்சிங்களோ அதுதான் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு திங்க் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் எஸ்ஏ எல்லாருமே நீங்கள் அது மாதிரி டஃப்பாக இருக்குது, அதாவது எப்படி படிக்கணும் அப்படிலாம் கேட்டிருந்தீங்க. அது கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதர் தென் எஸ்ஏஸ் எல்லாம் நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நிறைய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அதாவது பேங்க் ஆடிட்டு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருந்தால் எப்படி ஆடிட் பண்ணலாம், அது மாதிரி நிறைய ஆடிட் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அது எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஆடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படிலாம் நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு விசுவலைஸ் பண்ணுங்கள். விசுவலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து அப்படியே நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 5 பாயிண்ட்ஸாவது கண்டிப்பாக இருக்கும். லைக் பெட்டு அது மாதிரி இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த பில்லுலாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் யாராவது பே பண்ணாமல் யாராவது வெளியே போயிருக்காங்களா, அது மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும். இது மாதிரி பேசிக்காக அது மாதிரி உங்கள் மைண்டுக்கு எதெல்லாம் தோணுதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் இனிமேல் 3 to 5 பாயிண்ட்ஸ் அது மாதிரிலாம் நீங்கள் வந்து விசுவலைஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை அப்படியே பார்த்தீங்கன்னா புக்ஸில் இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் வந்து மக்கப் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஆடிட்டிங் பொறுத்த வரைக்கும் கான்செப்டுவலாக படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு திங்க் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து படிக்கிறப்ப லைக் அது வந்து நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி படிக்கணும். இப்போ எக்ஸு ஒய் ஆடிட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் படிக்கக்கூடாது. எக்ஸுங்கிறது நீங்களாகவும் ஒய்ங்கிறது உங்கள் ஃப்ரெண்டாகவும் அப்படி வந்து நீங்களே இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதர் தென் மற்ற பீப்புளெலாம் வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு அவங்க வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் அது வந்து நீங்கள் ஆடிட்டிங்கிறதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து நான் இப்போ இங்கே மீம்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். இது வந்து 143 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். இந்த மீம் வந்து எனக்கு அந்த இடத்துல ஞாபகம் வச்சுனாவே செக்ஷன் 143னா என்ன, அதுக்குண்டான ஆக்ட் எல்லாமே என்னால் எழுதிட முடியும். அதாவது ஃப்ராட் வந்து ஆடிட்டர் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது. இது மாதிரி நீங்கள் வந்து மீம்ஸ் வச்சும் பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் ஒரு இமேஜஸ் அது அப்படியே விஷுவலைஸ் பண்ணலாம், என்ன நடக்குது ஆடிட்டில் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணி அந்த விஷுவலைசேஷன் கரெக்டாக அந்த எக்ஸாமில் வந்து கிளிக் ஆகிடுச்சுன்னா ஓகே. நெக்ஸ்ட்டு நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வேர்ட்லாம் வச்சு கூட பண்ணலாம், இன்பிட்வீனில் வச்சு கூட ஒரு வேர்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை 2 or 3 டைம்ஸ் நீங்கள் படிக்கிறப்ப கூட உங்களுக்கு அது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து கிராஸ்ப் ஆயிடும் மைண்டில். அது நோட்ஸ் மாதிரி கூட எழுதி வச்சுக்கோங்க. அது எப்படி நிமோனிக்ஸ் என்னங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அதை பற்றி எடுப்போம். ஸ்டே டியூன்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து இப்போ இம்பார்ட்டண்ட்டான இதில் வந்து நம்ம வந்து என்ட்ரு ஆக போகிறோம். எஸ்ஏ எப்படி படிக்கலாம். ஓகேவா, அதாவது நீங்கள் எஸ்ஏ வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 டைம்ஸ் நீங்கள் வந்து அதர் தென் எஸ்ஏ ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து தரவாக இருக்கீங்களான்னு 2 டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஹைலைட்டர்னு சொல்லுவோம், அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. எந்தெந்த வேர்டெலாம் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கோ அதை மட்டும் லைட்டாக ஹைலைட் பண்ணுங்கள். ஃபுல் புக்கையுமே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா, வாங்க நம்ம எஸ்ஏக்குள்ளே போகலாம். எஸ்ஏ அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்னு சொல்லுவோம். இதில் நான் ஒரு ட்ரிக்ஸுன்னு சொல்லலாம், அல்லது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டேன். சார்ட்டில் வந்து எழுதிக்கிட்டேன் ஃபுல்லாக ஆல் எஸ்ஏஸ் எழுதிக்கிட்டேன். எஸ்ஏக்கு கரஸ்பாண்டிங்கான அதோட நேம் எழுதிட்டு அதை வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக ஃபஸ்ட் ரவுண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்ஏ டெய்லி 10 10 10 அப்படி படிச்சுட்டு வருது. செகண்ட் ரவுண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்ஏ மட்டும் இந்த சைடு எஸ்ஏ நம்பரை மட்டும் வச்சுட்டு இந்த சைடு நம்ம இது அப்படியே பார்க்காம சொல்கிறது நேம் ஃபுல்லாக. ஓகேங்களா, தேர்ட் ரவுண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நேம் அப்படியே இருக்கும், எஸ்ஏ வந்து நம்பர் வந்து நம்ம வந்து கரெக்டாக சொல்லணும். இந்த மாதிரி 3 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் 4th ரவுண்டு கொஞ்சம் டஃப்பான ரவுண்டு தான். என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வேர்டு எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லணும். அப்புறம் அந்த வேர்டு கேட்டால் அது என்ன எஸ்ஏ அப்படிங்கிறத சொல்லணும். இந்த 4 ரவுண்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்ஏல யார் என்ன கேட்டாலும் வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டக்குன்னு அந்த இடத்துல ஞாபகம் இருக்கும். ஸோ எஸ்ஏ வந்து நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுதுனீங்கன்னா கரெக்டாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து 1 மார்க் கிடைக்கும். ஆனால் தப்பாக எழுதுனீங்கன்னா மார்க் போச்சு. ஓகேங்களா, ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் எடுத்து 4 ரவுண்ட் அது மாதிரி வச்சு படித்தேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி ஈஸியாக இருக்கோ பாருங்கள். ஆனால் இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நீங்கள் சார்ட் என்னங்க ஒரு 5 ரூபாலேருந்து 10 ரூபா வருமா, அவ்வளோதான். நீங்கள் இதுக்காக ஒரு அட்டம்ப்டாக வேஸ்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா
ஃப்ளோவாக போகாதீங்க. அதாவது அந்த சாப்டர் வைஸ் 1 2 3 இருக்குன்னா எஸ்ஏ எல்லாமே வேரி ஆகி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியே இருக்காது. இப்போ 500 ரிலேட்டட்னா ஃபுல்லாக ஆடிட் எவிடன்ஸ் ரிலேட்டட் அது மாதிரி ஓகேங்களா. நீங்கள் வந்து 200 500 அப்படின்னு வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த ஃப்ளோவாக உங்களுக்கு படிங்க. ஃபுல்லாக உங்களுக்கு அதுக்குண்டான நாலேஜ் கிடைக்கும். சரிங்களா. ஆடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க வந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இப்போ கேஸ் ஸ்டடியாக வச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல அந்த ஒரு கீவேர்டு இருக்கும் ஓகேங்களா. அந்த கீவேர்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுதான் அந்த எஸ்ஏ நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அந்த எஸ்ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா எஸ்ஏக்கு ஒன்று டெஃபனிஷன் அப்புறம் அதெல்லாம் நீங்கள் வந்து எழுதிட்டிங்கன்னா பக்காவாக உங்களுக்கு வந்து மார்க் வந்துடும். ஸோ இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் ஒரு ஆன்சர்ஸ் அதுக்குண்டானது படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்குண்டான கொஸ்டின் தரவாக படிச்சுக்கோங்க. கொஸ்டின் தரவாக படிச்சிங்கன்னா கொஸ்டின் கரெக்டாக நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆடிட்டிங்கோ அந்த ஆடிட்டிங்கான இன்ட்ரோ, ஆடிட் எவிடன்ஸ்னால் ஆடிட் எவிடன்ஸ் அதுக்குண்டான இன்ட்ரோ, நெக்ஸ்ட்டு கேஸில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு, உங்கள் கன்க்ளூஷன் என்ன போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஓகே. இதிலே ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆடிட் எவிடன்ஸ்னால் சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி அந்த கீவேர்டை நல்லா அண்டர்லைன் பண்ணி காமிச்சு. இப்போ அவங்க வந்து செக் பண்ணுறப்ப அந்த கீவேர்டுங்கிறது அவங்களுக்கு வந்து ஹைலைட்டாக தெரியும். ஸோ ஈஸியாக அவங்களுக்கு டைம் நம்ம சேவ் பண்ணுறதா இருக்கும் அந்த அண்டர்லைன் பண்ணுறதெல்லாம். சரிங்களா. எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டெப்த் நாலேஜ் இருக்கணும். பிகாஸ் அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த வந்து க்ளூவேர்ட் நான் சொன்ன மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கிளிக் ஆகிடுச்சுன்னா ஓகே. இல்லையா நீங்கள் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதர் தென் எஸ்ஏ எல்லாம் முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஸ்ஏ எல்லாம் முடிச்சிட்டிங்க. ஸ்டில் யூ ஹேவ் டைம் அப்படின்னு நான் வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாஸ்ட் ஒரு 5 years 6 years கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. அது நான் வந்து உங்களை ஃபுல்லாக சால்வ்லாம் பண்ண சொல்ல. எஸ்ஏ ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே அதுக்குண்டான ஆன்சர்ஸை வச்சுக்கோங்க. அந்த எஸ்ஏலேருந்து உங்களுக்கு எந்த எஸ்ஏ அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும். அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரிங்களா. ஈஸியாக உங்களால் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓகே. உங்களால் நல்லா இன்டெப்த் நாலேஜ் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து எம்சிக்யூவில் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் இருக்குது. எம்சிக்யூக்குன்னு நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ண வேணாம். நீங்கள் நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் ஆன்சர் நார்மலாக நீங்கள் படிக்கிற மாதிரி படிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அது புக் பேக் இல்லாமல் சும்மா நீங்கள் அதை ஃப்ரண்ட்லேருந்து நீங்கள் பார்க்குறப்ப ஏதோ ஒரு சில பேரா வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதை மட்டும் எம்சிக்யூக்குன்னு அந்த ஹைலைட்டர் வச்சு மார்க் பண்ணிட்டு எக்ஸாம் போகிறப்போ நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும். ரிமைனிங் எல்லாமே புக் பேக்லேயே கவர் ஆயிரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் படிக்கிற கொஸ்டின்ஸ்லேயும் கவர் ஆயிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சார்ட்டர்ட் ரிசர்ச் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.